நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ நாட்டுக்கோழி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழிக்கு மசால் வறுத்து அரைச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, வரமிளகாய் ஒரு 4 இல்லைன்னா 5, காரத்தை பொறுத்து நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வறுத்துக்கலாம். எண்ணெயில் ஊற்றி வறுக்க தேவையில்லை, சும்மா வறுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே சோம்பு கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 30 போல் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வாடினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1-1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் தக்காளியெல்லாம் சேர்க்கக்கூடாது. வேக வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் இதிலையே போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால் எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் போட தேவையில்லை. இதில் இருக்க உப்பே போதும். இப்போ நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண மசாலா இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. உங்களுக்கு இதில் உப்பு பத்தலைனா மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா முன்னாடியே நான் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல. அந்த வேக வச்ச தண்ணியோடு தான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. நாட்டுக்கோழிக்கு லாஸ்ட்டில் மல்லித்தலை கருவேப்பிலை தூவுனிங்கன்னா அந்த நாட்டுக்கோழியோட மனம் மாறி அந்த மல்லித்தலை கருவேப்பிலையோட மனம் வந்துடும். அதுக்கான எப்போ நாட்டுக்கோழி செஞ்சிங்கனாலும் லாஸ்ட்டில் மல்லித்தலை கருவேப்பிலை தூவாதீங்க. அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். இறக்கிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஆல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும்.